நாங்கள் இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கிறோம், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் காங்கிரஸ் கூட பயணம் பண்ணணுன்னு விருப்பம் தான், ஆசை தான். ஆனால் எங்கள் அகில இந்திய தலைமை ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்றதை முடிவெடுத்து தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். இனிவரும் தேர்தலிலும் காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அந்த இந்தியா கூட்டணி அது வெற்றி பெறும். நடிகை கஸ்தூரி பேசினதுக்கு ஆதாரங்களும் எவிடன்ஸ் இருந்துச்சு. அவர் பேசின பேச்சு, அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொலைகளில் யார் செஞ்சானுங்கன்றது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆகையால் இதை ரொம்ப திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் காவல்துறை, திறமையான காவல்துறை என்றைக்காவது இந்த குற்றவாளிகளை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. புலன் விசாரணையில் நாம் இந்த நேரத்தில் தலையிடுவதும் சரியாக இருக்காது. அவர்கள் விசாரிக்கிட்டோம், விசாரித்த பிறகு நான் பேசுவேன். சமூக வலைதளம் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது காவல்துறைக்கு. சிபிசிஐடி குற்றப்பிரிவு புலனாய்வு துறையிடம் நாங்கள் பேசி வருகிறோம். அதனுடைய சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறது என்று. இது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அவங்க யாரையும் தவறான ஆள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார். இது ஒரு சவாலாக தான் இருக்குது காவல்துறைக்கு. காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் நேற்றுக்கு ஏற்கனவே இந்த படுகொலையை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கிறோம், வன்மையாக கண்டித்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருக்கு வைத்திருக்கிறோம்.